வணக்கம். காதல்ங்கிற உணர்வு மனசுல வந்த உடனே அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற சட்டம் யாரு போட்டா? காதலை மனசுக்குள்ளேயே வச்சு தன்னுடைய மனதுக்கு உரியவங்களை நினைச்சு கற்பனை பண்ணி கோட்டை கட்டி அதை ரசிக்கிறதுல இருக்கிற சுகம் தெரியாதவங்க ஆனா அப்படின்னு நினைக்கலாம். அது என்ன சுகம்னு கேக்குறீங்களா? இந்த பாட்டை கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல வந்த பாடல் இது. சீக்ரெட் கிரஷ் பத்தியான ஒரு பாடல். தன்னுடைய மனதுக்கு உரியவரை நினைத்து உருகி ரசிக்கும் ஒரு உணர்வை சொல்லும் ஒரு பாடல் இது. இந்த பாட்டில் இசையால மெல்லிசை மன்னரும் வரிகளால கவிஞர் வாலியும் எப்படி இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கிரஷ் மனசுக்குள்ள வைத்து அதை ரசிக்கும் காதலை எப்படி உணர்வு பூர்வமா இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. 1973ஆம் வருடம் வந்த படம் சொல்லத்தான் நினைக்கிறேன். கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்துல சிவகுமார், ஜெயசித்ரா, ஸ்ரீவித்யா மற்றும் சுபா அண்ட் நெகட்டிவ் ரோல்ல கமலஹாசன் இவங்கெல்லாம் நடித்த ஒரு இளமை ராஜாங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வழக்கமா படங்கள்ல முக்கோண காதல் நம்ம பார்த்திருக்கோம். இந்த படத்துல செவ்வக காதல், செவ்வகம்னா ரெக்டாங்கிள், 4 முனை காதல். அதாவது இந்த படத்துல வந்து சிவகுமார் அவர்கள் ஒரு வீட்டுல குடி வருவாரு. அந்த வீட்டுல இருக்கிற 3 சிஸ்டர்ஸ் ஜெயசித்ரா, சுபா அண்ட் ஸ்ரீவித்யா. இவங்கள சுபா அண்ட் ஸ்ரீவித்யா இவங்க 2 பேரும் சிவகுமார் மேல ஆசைப்படுவாங்க. சிவகுமாரும் ஜெயசித்ராவை நினைத்து ஏங்கிட்டு இருப்பாரு. ஆனா ஜெயசித்ராக்கு இது எதுவுமே தெரியாது. அவங்க மாட்டுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி கோ லக்கி கேர்ள், அவங்க துருப்பெண்ணா சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதுல இந்த பாடல்ல இந்த 3 பேர் காதல்ல இருக்காங்க இல்லையா, சிவகுமார், சுபா மற்றும் ஸ்ரீவித்யா. இவங்க 3 பேரும் தங்களுடைய அன்புக்கு உரியவரை நினைத்து அப்படியே கற்பனை கோட்டை கட்டி உருகி ரசித்து பாடும் ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். பாடியது ஜானகி அம்மாவுடன் இணைந்து மெல்லிசை மன்னர் அவரே பாடியிருக்காரு. ஸோ இந்த காதலில் இருக்கும் இந்த 3 பேரும் யாரும் யார்கிட்டையும் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஸோ சீக்ரெட் க்ரஷ்ன்னு தான் இது சொல்லலாம். ஸோ பாடல் வந்து சீக்ரெட் க்ரஷ் பற்றினா ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இது லவுடாக சொல்ல முடியாது, ஏன்னா வெளியே தெரியாதே. அதனால் இது சாஃப்டாக சொல்லணும். அதே சமயம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையோடைய அந்த கிளர்ச்சியை, அந்த தாபத்தை இதெல்லாமும் வெளிப்படுத்தணும். ஸோ இந்த பேலன்ஸை எப்படி மெல்லிசை மன்னர் இசையால் கொடுத்தார் நமக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பாட்டோடைய ஆரம்பம் ஆரவாரம் இல்லாமல் ஆரம்பிக்குது, வயலின் அண்ட் கிட்டாரோட. ஷார்ட் ப்ரில்யூட் பீஸ் தான். அது முடிந்த உடனே மெல்லிசை மன்னர் தன்னுடைய யூனிக்கான ஒரு வாய்ஸ்ல பாடலோடைய பல்லவியை பாட தொடங்குறார். பல்லவியில நீங்க மெல்லிசை மன்னரோட ரொம்ப ஃபேவரட்டான பாங்கோஸ் கேட்கலாம். இது தாள ஸ்ட்ரக்சர் கொடுக்குது பாடலுக்கு. அதனோட இணைந்து ஒரு ஹார்மோனிக்கா ஒரு தாளமும் கேட்கும், அதாவது ஒரு மெலடியோட ஒரு தாளம். இது வந்து டுக்கி தரங் அப்படிங்கிற ஒரு வாத்தியம். அது 3 இல்லது 4 ட்ரம்ஸ் மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு நாதம் இருக்கும். ஸோ அது வந்து இந்த பாட்டில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு பேஸ் கிட்டாரில் ஒரு இது கொடுப்போம் இல்லையா, கார்ட்ஸ் கொடுத்து அந்த பாடலுக்கு ஒரு பேக்கிங் மாதிரி, அதே மாதிரி இந்த தாளமே அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேக்கிங்கை கொடுப்போம் இந்த பாட்டில். பாட்டு ஸ்லோ பாட்டுனாலும் இந்த மாதிரி தாள வாத்தியங்கள் இருக்கிறதுனால ஒரு சுவாரஸ்யம் கொடுக்குது இந்த பாடலுக்கு. ரொம்ப ஸ்லோ பாடல்கள் தாளத்தில் சுவாரஸ்யம் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி தொய்ந்து விடும், போர் அடிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாடலுக்கு ஒரு சுவாரஸ்யத்தையும் ஒரு வேரியேஷனும் கொடுக்கறதுக்கு இந்த தாள வாத்தியங்களை விதவிதமாக பயன்படுத்தியிருப்பாரு. பாடல் பூராவே வேற வேற விதத்தில் தாளங்கள் வருங்கிறத பார்க்கலாம். இந்த 2 தவிர இந்த பாட்டில் கூடவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வர இன்னொரு விஷயம், ஒரு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வருது பாருங்க. இது வந்து குயிரோ அல்லது குயிரோ அப்படிங்கிற ஒரு வாத்தியம். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒரு சிம்பிளான வாத்தியம் தான். ஒரு பிளாக் ஆஃப் வுட்டு, அதை வந்து ஒரு கட்டையால் தட்டி வர்றது தான் இந்த வுட் பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அதில் ஒரு விதம் வந்து இந்த குயிரோ என்னென்னா, அந்த பிளாக்கில் வந்து சீப்போடைய பல் இருக்கு, அதை மாதிரி அதில் வந்து குரூவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த கட்டையால் அதை அப்படி டரக்குன்னு இழுக்கும்போது அந்த கரக்கு கரக்குன்னு ஒரு சவுண்டு வருது. இந்த குயிரோ சம்டைம்ஸ் ஃப்ராக் ஷேப்பில் கூட இருக்கும். அந்த பிளாக் ஆஃப் வுட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தவளை மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதோட சவுண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் இந்த தண்ணி இருக்கிற இடத்துல இருந்தால் தெரியும், ராத்திரி எல்லாம் தவளை சத்தம் போட்டுட்ருக்கோம். அதோடைய ஒரு சத்தம், அந்த குரோக்கிங்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃப்ராகோட குரோக்கிங் மாதிரியே இருக்கும் இந்த வாத்தியத்தில் வர ஒலி.
அந்த இரவு நேரம், ஒரு தனிமையான சூழல், இதில் கேட்குற இந்த தவளையுடைய சத்தம், இதெல்லாம் இயற்கையே நமக்கு நினைவுபடுத்தும் விஷயம். ப்ளஸ் தனிமை, ஏக்கம், இந்த மாதிரி விஷயங்களையும் ஒரு குறியீடாக இந்த வாத்தியத்தை, இந்த தாளத்தை அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாட்டில் இந்த தாள வாத்தியங்கள் வந்து சுவையை கூட்டுமே ஒழிய ஒலியை கூட்டுறது இல்லை. பாடல் அமைதியாகத்தான் இருக்குது, ரகசியமான உணர்வை மெயின்டைன் பண்ணுது டிஸ்பைட் இத்தனை விதமான தாள வாத்தியங்களுடைய யூசேஜ். மெல்லிசை மன்னர் இப்படி ஜாலம் பண்ணியிருந்தாரான்னா கவிஞர் வாலி என்ன சும்மாவா? அவருமே இந்த பாடல் பல்லவி வரிகளிலேயே சிக்ஸர் அடித்திருப்பாரு. சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். இந்த பாடலோடைய முழு கருத்தையும் அந்த 2 வரியில சொல்லிட்டாரு பாருங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன். சொல்ல நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியல. உள்ளமானா துடிக்குது, தவிக்கிறதுன்னுட்டு அவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த கொந்தளிப்பையும் சொல்லிட்டாரு. ஆனால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையுமே இந்த வரிகளில் அவர் சொல்லிட்டாரு. இதே போல் கவிஞர் வாலி வேற ஒரு பாட்டில் சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள்னு ஒரு பாட்டில் எழுதியிருந்தார். ஞாபகம் இருக்கா? அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் எழுதுங்க. சரி, இந்த பாட்டுக்கு திரும்பி வருவோம். ஃபர்ஸ்ட் இன்டர்லூட்ல இந்த தாள வாத்தியங்கள் ராஜாங்கம், அது கூடவே கிட்டார், வயலின், மவுத் ஆர்கன், ஃப்ளூட் அப்படின்னு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப அழகாக ஒரு இன்டர்லூட் கொடுத்துருப்பாரு மெல்லிசை மன்னர். ஃபர்ஸ்ட் சரணத்தில் தான் ஜானகி அம்மா என்ட்ரி. மெல்லிசை மன்னரோட ஸ்லைட்லி ஒரு ரஃப் வாய்ஸ் அவருக்கு, அதுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த இடத்துல அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் ஜானகி அம்மாவுடைய குரல். அதுவும் ஹை பேச்சில் அவங்க பாட தொடங்கும் போது ரொம்பவே மெஸ்மரைசிங்காக இருக்கும். இடத்துல வரிகள் எத்தனை அழகா இருக்கு பாருங்க. காற்றில் மிதக்கும் புகை போலே அவன் கனவில் மிதக்கும் நினைவுகளே. காற்றுல இருக்கிற புகை எவ்வளோ ஒரு விஸ்பியா ஒரு விஷயம் இல்லையா? அது அந்த கையில் பிடிக்க முடியாது, அப்படியே கரைஞ்சு போயிடும். அதே போலதான் அவனை பற்றிய எண்ணங்களும் இந்த பெண் மனதில் இருக்கிறது. அது ஒரு உருவம் இல்லாதது, ஒரு வடிவம் இல்லாதது. ஏன்னா அவதான் சொல்லவே இல்லையே தன்னுடைய எண்ணம் என்னங்கிறத. இந்த இடத்துல ஸ்ரீவித்யாவுடைய நடிப்பு சொல்லணும், அத்தனை அழகு. இசையாலையும் வரிகளாலையும் அவங்க சொன்னதை இவங்க கண்களே சொல்லிடும் இந்த இடத்துல. சரணத்துல பீட் மாறி இருக்கும். அந்த டுக்கி அண்ட் பாங்கோஸ் போயிட்டு தபலா பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அகைன் நான் சொன்ன அந்த வேரியேஷன். இதில் வந்து இந்த பீட் ஓடிட்டே இருக்கும்போது கடைசியில் அவங்க வந்து அவன் புகுந்தானே நெஞ்சில் நிறைந்தானே பாடுற போது எல்லாமே அடங்கி போய் அவங்களுடைய குரல் மாத்திரம் கேட்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். அதாவது அவங்க மனசில் இருக்க அந்த ரகசிய காதலை ரகசியமாக அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே நிசப்தமாகி அவங்க குரல் மாத்திரம் நமக்கு கேட்குற மாதிரி ரொம்ப அழகான ஒரு அமைப்பு இது. காதலே வராதவங்க கூட இந்த வரிகளை கேட்டால் காதல் வயப்படுவாங்க. 4 சரணங்கள் இந்த பாட்டில். வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் மெல்லிசை மன்னர் இந்த பாடலை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 சரணங்கிறதுனால இன்டர்லூட்ஸ்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுவும் லாங்காக வச்சா அப்புறம் ரொம்ப லாங்காகிடுமே பாடல். ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த ஷார்ட் இன்டர்லூட்ஸ்லேயே அத்தனை அழகாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் மெல்லிசை மன்னர். இந்த செகண்ட் இன்டர்லூட்ல ஒரு சோலோ வயலின் அண்ட் கிட்டாரோட ஒரு பீஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. மாஸ்டர் கிளாஸ் இன் மெலடி. செகண்ட் சரணம்ல மெல்லிசை மன்னர் அவர் பாடுவார். அவருடைய குரல் ஜானகி அம்மா குரல் எப்படி கிசு கிசுப்பாக இருந்ததோ அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழுத்தமாக அந்த மேன்லி டச்சோட அவர் பாடியிருப்பார். ஆனால் அதே சரண வரிகளில் அவர் அவள் வருவாளோ அப்படிங்கிற பாடும்போது ஒரு டவுட்ஃபுல்லாக பாடுவார். ஏன்னா அவங்க மனசில் நினைக்கிறது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் அங்கே. அவள் வருவாளோ இல்லை மாட்டாளோ. பட் அடுத்த லைன்லேயே டக்குன்னு டோன் ஷிஃப்ட் பண்ணி அவள் வருவாளே சுகம் தருவாளேன்னு அஷ்யூர் பண்ணிப்பாரு தன்னைத்தானேயும் நம்மளையும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான டோன்ல இந்த லைனை பாடியிருப்பாரு. அவள் வருவாளே சுகம் தருவாளே. மெல்லிசை மன்னர் நிறைய காதல் பாடல்களை பாடியதில்லை. அவருடைய ரெப்பர்ட்டுவாரை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அசரீரி பாடல்கள் அந்த மாதிரி பாடலாம் நிறைய பாடியிருக்காரு. ஒழிய காதல் பாடல்கள் வெகு குறைவாக தான் பாடியிருக்காரு. அவர் பாடியிருக்காரு பட் ரொம்ப கம்மி. ஸோ அதனால அவர் வந்து இந்த மாதிரி பாடல் பாடும்போது தான் அவருடைய அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடை நம்ம பார்க்க முடியுது. அவர் எவ்வளோ அழகாக பாடக்கூடியவர் அப்படின்னுட்டு கூட நம்மக்கிட்ட பாட்காஸ்ட்டில் வந்து அவரோட ஒர்க் பண்ண சித்ராலயா கோபு அவருடைய மகன் நம்மளோட பேசின போது இந்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தார். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் வந்து 3வது சரணத்தில் வர வரிகள். இது வந்து சுபா அவங்க நினச்சிக்கிற மாதிரி வரும் இந்த சரண வரிகள். இதில் வந்து ஆசை பொங்குது பால் போலே அவன் அனல் போல் பார்க்கும் பார்வையிலேன்னு வரிகள்.
பால் காய்ச்சும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில்லாகவே இருக்கும். உள்ளே வந்து பால் குபு குபுன்னு பொங்கிட்டு இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா மேலே ஆடை கட்டி இருக்கும். அதனால பால் அடியில் வந்து கொதிச்சுட்டு இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது, அப்படியே ஸ்டில்லாக இருக்க மாதிரியே இருக்கும். சடனாக டடக்குன்னு பொங்கி வழிஞ்சிரும். இதனால தான் நம்ம வீடுகள்லாம் அடிக்கடி பால் பொங்கி வழிஞ்சு அடுப்பை துடைக்கிறது படலம்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கிறது. ஏன்னா பாலுடைய தன்மை அது. மேலாக்க பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற அந்த கொந்தளிப்பு தெரியாது. இதே தாங்க இந்த சீக்ரெட் க்ரஷஸோட நிலைமையும். மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல மாட்டாங்க, வெளியில் காட்டிக்கவும் மாட்டாங்க. வெளியிலேன்னு பார்த்தா ரொம்ப சாதாரணமாக சகஜமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி கொந்தளிப்பு. இந்த பாடலுடைய பல்ஸே இதுதான். எப்படி அவங்க யாரும் வெளியில் சொல்லாமல் ஆனால் மனசுக்குள்ளே இந்த ஆசையை வச்சுக்கிட்டு பல கனவுகளை, கற்பனைகளை, கோட்டைகளை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து இந்த உவமையில் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காரு கவிஞர் வாலி. 3வது சரணத்துக்கு அப்புறம் வர பல்லவியில் குரலுக்கு பதிலாக விசில் யூஸ் பண்ணியிருக்காரு மெல்லிசை மன்னர். விசில் அவருக்கு ரொம்ப பிடித்த வாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது 4 சரண பாடல்கிறதுனால பல்லவி மறுபடி ரிப்பீட் ஆனால் போர் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு வெரைட்டிக்காகவும் இதை ஒரு சேஞ்சாக வந்து ஒரு இடத்துல விசிலால் அந்த பல்லவி வரிகளை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அவங்க நினச்சபடி வாழ்க்கை அமையாது. அவங்க நினைச்சவங்க ஒன்று, ஆனால் லைஃப் வேறு மாதிரி தான் அமையும். பட் ஆனால் அதை அவங்க ஏற்றுப்பாங்க. ஏன்னா குடும்ப சூழல் ப்ளஸ் சொசைட்டியில் இருக்கிற ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் பார்த்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து லைஃப் என்ன கொடுக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாடலில் இருக்கிற அந்த மனசுக்குள்ளே இருக்கிற காதல் அது வந்து சுகம் தானே தவிர சுமை அல்ல. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கலாம். ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் அமைஞ்சது வேறு. அந்த என்ன அமைதோ அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழறது தான் வாழ்க்கை. பட் இந்த வாலிப வயசில் வர இந்த க்ரஷ், இந்த மனசுக்குள்ளேயே இருக்கிற காதல், அது வந்து ஒரு சுகம். அது வந்து அந்த வயசுக்கான ஸ்வீட்னஸ் அதுதான் கொடுக்குது. அது இல்லைன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, லைஃப் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த ஒரு தயக்கமான பார்வை, படபடக்கிற மனசு, சொல்லாத விட்டு போன வார்த்தைகள், இதெல்லாம் தான் அந்த வயசுக்கான ஒரு ஸ்வீட்னஸே நமக்கு கொடுக்குது. இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணதால தான் இந்த பாடல் இந்த மாதிரி சீக்ரெட் க்ரஷ்ஷுக்கு ஒரு ஆந்தம்னு சொல்லலாம். உங்களுக்கும் லைஃப்பில் சீக்ரெட் க்ரஷ் இருந்திருக்கலாம். வேறு எந்த பாட்டை கேட்டால் இந்த சீக்ரெட் க்ரஷ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸ் உங்களுக்கு நினைவுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் எழுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. வாயிருந்தும் சொல்வதற்கு